ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தினேஷ்குமார். ஸோ குரூப் டியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 31st வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் அதேமாதிரி க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து செகண்ட் டேட் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி நம்மளுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 18 to 33 ஏஜில் இருக்கவங்க எல்லாமே யூஆரில் வருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு. ஸோ இதான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட், லோவர் ஏஜ் லிமிட். அதாவது இதுக்கு முன்னாடி பிறந்தவங்கனால அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பிறந்திருப்பீங்க இல்லையா? ஸோ 1991, ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்க ஓபிசிலையும், ஸோ 1989 இந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாமே எஸ்சி எஸ்டிலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2008க்கு அப்புறம் பிறந்தவங்கனால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இல்லை ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரிசல்ட் வரட்டும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவு பேர் எவ்வளவு மார்க்கு மேல எடுத்திருக்காங்க, இந்த ஒரு அப்ராக்சிமேட் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எந்த ஜோன் சேஞ்ச் பண்றதுன்றது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு மறுபடியும் சென்னையில் அப்ளை பண்ண வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, சென்னையில நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தாட்டியும் கட் ஆஃப் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வேற ஜோன் போறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா வெயிட் பண்ணி எந்த இடத்துல வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்குதோ ஸோ அந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலாக. ஸோ 100 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து சயின்ஸ் 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30 இருக்கும். ஸோ டோட்டல் 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் கையில் ஹேண்டில் வந்து சாலிடாக 80 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிமைனிங் இருக்க அந்த 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ லாஸ்ட் டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதே டாபிக் தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த டைம் கூட நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸே ஒரு 20 மார்க்ஸுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டைம் நடந்துட்டு இருக்கு இல்லையா எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எந்த எந்த லெவலுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ ஸோ இதே லெவலுக்கு வந்து இந்த தாட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நம்ம ரிமைனிங் 80 மார்க்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போது இந்த 20 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு 6 மந்த் முன்னாடியோ 7 மந்த் முன்னாடியோ இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணோம்னா நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 90 ரா மார்க்ஸ் இல்லை 80 ரா மார்க்ஸ் நீங்க போட்டாலே வந்து போதும், உங்களுக்கு வந்து ஜாபுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கு போறோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி பிடி போறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1:3ன்ற வேகன்சில எடுக்கிறாங்க. இப்போ சென்னைக்கு வந்து 1000 வேகன்சி அப்படின்னா பிடிக்கு போறது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3K வேகன்சிஸ், 3000 பேர் வந்து நம்மளுக்கு பிடிக்கு வந்து போவாங்க. ஸோ இதில் பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 35 கேஜி தூக்கிட்டு நம்ம 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போகணும். அது ஓடி போனாலும் சரி, இல்லை நடந்து போனாலும் சரி. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து போய் ஆகணும். ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்கு, நம்ம வந்து கீழே வச்சுட்டு மறுபடியும் தூக்குறதுக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம தூக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ரன்னிங் இருக்கு. ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்ட்ல வந்து நம்ம கிராஸ் பண்ணணும் அது. ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கேஜி, அதே 20 கேஜி 100 மீட்டர் 2 மினிட்ஸ். ஸோ இது ரன்னிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் வந்து டைம் இருக்கு ரன்னிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேகன்சிஸ். ஓகே, வேகன்சி. ஸோ இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஜோன்லையுமே நம்மளுக்கு அதிகம் வந்தால் பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 556 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்ராக் மெயின்டெனன்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனும் சிசிஏ முடிஞ்சிடும். ஸோ டோட்டல் வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிசிஏ 20%, சிசிஏ 20, எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 20. ஸோ ரிமைனிங் இருக்க 60 தான் வந்து இது வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 60ல வந்து உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் ஈஸியாக இருக்குமோ ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஸோ இல்லை வேகன்சி வரி நீங்கள் கொடுத்தாலும் சரி, வேகன்சி வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதை கொடுக்கலாம். ஸோ ட்ராக் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 to ஸ்டாண்டர்ட் வரும். மெடிக்கல் வந்து 8 to ஸ்டாண்டர்டில் வரும்.
ஸோ ட்ராக் மெயின்டெனன்ஸும் பாயிண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வேகன்சி தான் ஹையாக தான் இருக்குது. ஸோ இந்த தாட்டி சென்னையோட கட் ஆஃப் பார்த்துட்டு ரேங்க் குருஜியில் பார்த்தீங்கன்னா டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அதர் ஜோன் போகிறவங்க வெயிட் பண்ணுங்க. இல்லை சென்னை தான் வேணுன்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர் ஜோன் போகிறவங்களுக்கு எந்த இடத்துல, ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே குரூப் டிக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெளி ஜோனில் போயிட்டு அதர் ஜோனில் போய் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மியூச்சுவல் வந்து ஈஸியாகவே மாறிடலாம். அதனால அதெல்லாம் பிரச்சனை இருக்காது நம்ம மியூச்சுவல் மாறுறதுலாம். அதாவது குரூப் டில மட்டும் பிரச்சனை இருக்காது மியூச்சுவல் மாறுறது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு உங்களுக்கு மேக்ஸு ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு YCT நான் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா YCT வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சயின்ஸுக்கு நம்ம பார்த்தோம்னா NCERT புக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. NCERT புக்கு 6th to 10th வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஜிகே இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஸ்பீடி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அனலைஸ் பண்ணேன், ஸ்பீடி வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த தாட்டி நீங்கள் வந்து குரூப் டி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த குரூப் டியோட கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட ஜிகே கொஷின்ஸ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணக்கப்புறம் ஸோ அந்த ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கவர் ஆயிருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், எத்தனை கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிருக்குன்னு. மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுலேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வந்து நான் அடுத்த டீட்டெயில் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.